இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது 10 ஆண்டு காலமாக அவர்கள் மிகவும் கொடூரத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், தப்லீக் செய்வதிலிருந்து தடுக்கப்பட்டார்கள். அப்படி இருந்த போதிலும் கூட அவர்கள் ஒருபோதும் வாளெடுக்கவில்லை. மாறாக அவர்கள் மிகவும் பொறுமை மேற்கொண்டார்கள், துஆ செய்தார்கள், இறைவனிடம் மன்றாடினார்கள். இதே இந்த போதனையைத்தான் இன்றைக்கு எங்களுடைய காலத்தினுடைய ஹலீஃபா ஹஜ்ரத் 5வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்களும் எங்களுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் இந்த அஹ்மதி முஸ்லிம்கள் அல்லாமல் வேறு யாருக்காவது நடந்திருந்தால் அவருடைய எதிர் நடவடிக்கை எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் உண்மையிலே எத்தனை முஸ்லிம் பிரிவுகள் இருக்கின்றனவோ அந்த எந்த ஒரு பிரிவிற்காவது இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்கள், தர்ணாவில் ஈடுபட்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் போராட்டம் நடத்துவதுதான் எங்களுடைய ஜிஹாத் என்ற அளவுக்கு அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நாள் மா அனா அலைஹி வாசஹாபிஹி, நானும் என்னுடைய சஹாபிகளும் எப்படி இருப்போமோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஈடேற்றம் பெறக்கூடிய பிரிவினர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 73வது பிரிவை அடையாளமிட்டு காட்டிவிட்டார்கள். அந்த அடையாளமிட்டு காட்டப்பட்ட அந்த பிரிவு நாங்கள் தான் என்று நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் வெளிப்படையான முறையில் வாயளவில் சொல்லளவில் சொல்லவில்லை, ஒரு வாதமாக மட்டும் எடுத்துக்கூறவில்லை. அதனை நாங்கள் செயல் ரீதியாகவும் காட்டி வருகிறோம் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இதனை கூறுகிறோம். எனவே ஜிஹாத் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரிந்தார்களோ அதே மாதிரி இன்று புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு பிரிவு இஸ்லாத்தில் இருக்கிறதென்றால், முஸ்லிம் பிரிவுகளில் இருக்கிறதென்றால் இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான். எனவேதான் அல்லாஹ்வினால் இந்த அளவுக்கு ஒரு பொறுமையோடும் நல்ல ஒரு இலக்கணத்தோடும் அவர்கள் வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அதே போன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், ஜிஹாதை பற்றி திருக்குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் வருகின்றது. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூறுகின்றான், அதிகாரம் 25 வசனம் 53 அல்லாஹ் மிக தெளிவான முறையில் கூறுகிறான், ஃபலா துதீல் காஃபிரீனா வஜாஹிதும் பிஹி ஜிஹாதன் கபீரா. அதாவது நீர் இந்த காஃபிர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டாம், காஃபிர்களை நீர் பின்பற்றாதீர். அப்போ காஃபிர்களுடைய செயல்முறை நடைமுறை தனிப்பட்டதாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? இந்த மக்கள் நடத்தியது போன்று கொடூரமான செயலாக இருக்கும். பள்ளி வாயிலை உடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொழக்கூடியவர்களை அவர்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலோ அன்னாருடைய சஹாபியாக்களுடைய வாழ்க்கையிலோ இப்படி எந்த விதமான சம்பவம் நடந்ததில்லை. தொழுகையாளிகளை கொலை செய்ததாக எங்கேயும் பார்க்க முடியாது. அப்ப ஆனால் இந்த செயல்முறை இருக்கிறதே, இந்த நடைமுறை இருக்கிறதே, இது காஃபிர்களுடைய செயல்முறை. எனவே அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலா துதீல் காஃபிரீன், இந்த காஃபிர்களுடைய செயல்முறையை நீர் பின்பற்றாதீர். வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா, ஆயினும் இந்த மக்களோடு நீர் ஜிஹாது செய்வீராக, போரிடுவீராக. எப்படி போரிட வேண்டும்? இந்த திருக்குர்ஆனின் மூலமாக மிகப்பெரிய ஜிஹாதை நீர் செய்வீராக என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். பாருங்களே முஸ்லிம் சகோதரர்களே, முஸ்லிம் பெருமக்களே, இந்த அதிகாரம் 25 வசனம் 53 அல்லாஹ் எந்த ஜிஹாதை, ஜிஹாதே கபீர், மிகப்பெரிய ஜிஹாத், மிகப்பெரிய போராட்டம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றானோ இந்த மிகப்பெரிய போரை இன்று உலக அளவில் செய்து வருகின்றார்கள் என்றால் அஹ்மதி முஸ்லிம்கள் மட்டும்தான். திருக்குர்ஆனின் அடிப்படையில் திருக்குர்ஆனுடைய போதனையை மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முன்மாதிரியை மக்களுக்கு முன்னால் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் உண்மையான ஜிஹாதை இன்று செய்யக்கூடியவர்கள் அஹ்மதி முஸ்லிம்கள் மட்டும்தான். இன்றைக்கு ஜிஹாத் என்பது, மிகப்பெரிய ஜிஹாத் என்பது இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் சொல்லப்பட்டதுபடி திருக்குர்ஆனுடைய அந்த போதனையை மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்வதுதான். இந்த அடிப்படையில் நாங்கள் தான் அதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் மிக தெளிவான முறையில் எடுத்துக் கூறிக் கொண்டிருக்கிறோம். திருக்குர்ஆனையும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உண்மையான நடைமுறையும் அழகான முறையில் புரிந்ததன் காரணமாகவும் தற்போதைய எங்களுடைய கலீஃபா அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு புரிய வைத்ததன் காரணமாகவும் தான் இப்படிப்பட்ட கொடூரமான இந்த சூழ்நிலையிலும் கூட அந்த பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் இந்த அஹ்மதி முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கிறான். எனவே எங்களுடைய ஜிஹாதே கபீர் என்ற அந்த மிகப்பெரிய ஜிஹாத் என்பது திருக்குர்ஆனின் மூலமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அருமையான முறையில் இங்கே ஜிஹாத் தொடர்பாக விளக்கினீர்கள். இன்று அஹ்மதி முஸ்லீம்கள் அந்த முன்னவர்கள் அவ்வலீன்கள் செய்தது போன்று பொறுமையை மேற்கொண்டிருக்கிறாங்க. அன்று அந்த முன்னவர்களை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய அந்த நன்மக்களை காஃபிர்கள் கொடுமைகளுக்கு இலக்காக்கினார்கள். ஆனால் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த நம்பிக்கை கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடியார்கள். இன்று அஹ்மதி முஸ்லீம்களும் பொறுமையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டங்களிலோ சாலை மறியல்களிலோ எதிலும் ஈடுபடவில்லை. ஆனால் அந்த காஃபிர்களுடைய செயலை இன்று அஹ்மதி முஸ்லீம்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
எனவே ஜிஹாத் தொடர்பாக இன்னும் நாம் மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஜிஹாதினுடைய உண்மை பொருள் என்ன என்பதை நாம் நேயர்களுக்கு இப்போது மூலை மஹமூத் சாஹிப் அவர்கள் இங்கே விளக்குவார்கள். ஜிஹாது என்பதற்கு விளக்கம் கடினமான முயற்சி செய்தல் என்பதாகும். ஜுஹுது முயற்சி என்ற வார்த்தையிலிருந்து இது உருவாயிட்டுள்ளது. இந்த கடினமான முயற்சி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு வினாடியிலும் செய்ய வேண்டியது அவருடைய கட்டாய கடமையாகும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதி என்னஹும் சுபலனா, எம் வழியில் என் பாதையில் ஜிஹாத் செய்பவர்களுக்கு என்னுடைய வழியை நான் காட்டிக் கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறினான். ஜிஹாது நாம் இஸ்லாத்தின் அடிப்படை பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் இருந்தால் ஜிஹாதினுடைய உண்மையை புரிய முடியும். முதல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எதிரிகளுடைய கொடூரமான செயல்கள் சகித்து பொறுமையுடன் இருப்பது ஜிஹாதாயிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த மக்கள் அடி வாங்கும் போதும் அது ஜிஹாதாக இருந்தது. உண்மையில் இஸ்லாம் அடி வாங்குவதற்கு தான் ஜிஹாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடி கொடுப்பதே ஜிஹாது என்று சொல்லவில்லை. தற்காப்புக்காக, சுயம் பாதுகாப்புக்காக ஒரு ஆள் நம்மை எதிரிடும் போது அவரிலிருந்து பாதுகாப்புக்காக ஜிஹாத் செய்வதற்கெல்லாம் அனுமதி இருக்கின்றன. ஆனால் அந்த அனுமதியும் குர்ஆனில் கூறப்படும் போது அதுக்கான சில நிபந்தனைகள் எடுத்து கூறப்பட்டுள்ளது. அந்த நிபந்தனைகள் இல்லாமல் ஜிஹாத் செய்தால் அது ஜிஹாத் ஆகாது. நாம் குர்ஆனில் இருந்து புரியறதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து அவருடைய நபி மொழிகளிலிருந்து புரிவதும் 3 விதமான ஜிஹாது இருக்கின்றன. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிஞ்சு திரும்ப வரும்போது தொழுகைக்காக மக்கள் நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் கூறினார்கள், ரஜைனா மின் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பரி என்று. நாம் மிகவும் சிறிய ஜிஹாதிலிருந்து வந்துவிட்டோம், இப்பொழுது நுழையப் போகின்றது, அதாவது தொழுகப் போகும்போது அது ஜிஹாதுல் அக்பர், மிகப்பெரிய ஜிஹாதாகும். அதாவது தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதும் தொழுகுவதும் அது மாதிரி உள்ள இபாதத்துகளில் ஈடுபடுவதும் மிகப்பெரிய ஜிஹாதாகும். அதே நேரம் மக்கள் எதிரிகள் தாக்கும் போது அதை எதிரிடுவதற்கு போர் செய்தது மிகவும் சிறிய ஜிஹாதாகும் என்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிയിട്ടുள்ளது. அப்ப ஜிஹாது மிகவும் சிறியது இருக்குது, மிகவும் பெரியது இருக்குது. இன்னொரு ஜிஹாது, பெரிய ஜிஹாது என்பது மௌலவி முஸம்மில் சாஹிப் விரிவான நிலைமையில் விளக்கினார்கள். வலா துதையில் காஃபிரினா, நீங்கள் காஃபிர்களே கட்டுப்படாதீர்கள், அவங்களை பின்னாடி போவாதீர்கள். வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா, இந்த குர்ஆன் மூலம் மக்களிடம் பெரிய ஜிஹாத் செய்யுங்கள். அப்போ 3 ஜிஹாது. ஒன்று பெரிய ஜிஹாது, அந்த குர்ஆனுடைய தூது எட்ட வைக்குதல், அதனுடைய பிரச்சாரம் செய்தல், இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பதல், இதெல்லாமே பெரிய ஜிஹாதில் வரும். போர் செய்வது, எதிரிகள் தாக்கும் போது பாதுகாப்புக்காக டிஃபென்ஸ் என்ற நிலைமையில் போர் செய்வது மிகவும் சிறிய ஜிஹாதாகும். இன்னொன்று ஆத்மாவை தூய்மைப்படுத்துதல், தன்னுடைய நஸ்ஸை தூய்மைப்படுத்துதல், இதுதான் மிகப்பெரிய ஜிஹாது. இந்த 3 ஜிஹாது இஸ்லாத்தின் அடிப்படை நாம் பார்க்கின்றோம். சூரத்துல் ஹஜ், அதாவது 22வது அதிகாரம் 40-41 வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், உதினலில்லதீன யுகாத்தலூன பி அன்னஹும் ظுலிமு, எவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு போர் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதல் நிபந்தனை, போர் தொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு தான், யாரிடம் போர் செய்யப்படுகின்றதோ அந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் போர் செய்வதற்கெல்லாம் அனுமதி இருக்கிறது. அதுக்கப்புறம் இல்லதீன உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா யகூலு ரப்புன் அல்லாஹ், அவர்கள் அவங்களுடைய வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டுள்ளன. அதுக்கு காரணம் என்ன? எந்த காரணமின்றி விரட்டப்பட்டுள்ளார்கள். ஐ யகூலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று மட்டுமே அவர்கள் கூறினார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டுள்ளார்கள். அல்லாஹ் எங்களுடைய இறைவன் என்று கூறியதின் காரணமாக
மற்ற எந்த காரணமும் இன்றி வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டுள்ள மக்கள் போர் தொடுக்கப்பட்டால் அவங்களுக்கு போர் செய்வதற்குள்ள அனுமதி அல்லாஹ் வழங்கியுள்ளான். பிறகு அந்த ஆயத்தினுடைய கடைசியில் வருது, இவ்வாறு போர் செய்வதற்குள்ள அனுமதி கொடுக்கப்பட்டதின் காரணம் பள்ளிவாயில்களும் கோயில்களும் மடங்களும் ஆலயங்களும் பாதுகாக்கப்படணும் என்ற நோக்கத்துக்காக தான். முஸ்லிம்களுக்காக போர் செய்யவில்லை, அவர்களுக்கு மட்டும் ஒரு தேவைக்காக போர் செய்யவில்லை. பள்ளிவாயில்களும் மடங்களும் ஆலயங்களும் கோவில்களும் பாதுகாக்கப்படணும் என்ற நோக்கத்துக்காக போர் செய்வதற்குள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இங்கே பாகிஸ்தானில் பள்ளிவாயிலில் வந்து போர் செய்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் யாரும் எந்த அனுமதியும் இதுவரைக்கும் எந்த போரும் செய்யவில்லை. அவராவது வந்து போர் செய்தார்கள். அவராவது வந்து தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஜிஹாது என்று தவறான நிலைமையில் துரதிருஷ்டவசமாக புரிந்து அந்த தவறான கருத்தின் அடிப்படை அவர்கள் ஜிஹாது என்று அதுக்கு பெயர் கொடுக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையில் அபூஜஹலுடைய சுன்னத்தின் அடிப்படை உள்ள ஜிஹாத் ஆகும். இவ்வாறுள்ள செயல்களே தீவிரவாதங்களே நாம் ஜிஹாது என்று கூறினால், அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய மக்கள் யார் இருந்தார்கள்? இவர்கள் அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் ஷைத்தானின் பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய மக்கள் யாரு என்பது கேள்வி எழுவும். அந்த கேள்விக்கு எந்த பதிலும் இருக்காது. நபிமார்களுடைய எந்த சுன்னத்திலும் பள்ளிவாயலில் அல்ல கோயில்களில் டெம்பிள்களில் சென்று ஜிஹாது செய்யக்கூடிய எந்த சுன்னத்தும் கிடையாது. மாறாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகளில் மடங்களும் ஆலயங்களும் கோவில்களும் விட்டுவிட்டு அங்கே எந்த குழப்பமும் செய்யக்கூடாது என்று எந்த போருக்கு அனுப்பும் போதும் மக்களுக்கு அறிவுரை கூறி வலியுறுத்தி கூறிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருந்தார்கள். ஜிஹாது என்ற சொல்லுக்கு தவறான ஒரு கருத்து முல்லாக்கள் கொடுத்ததின் அடிப்படையில் மக்கள் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு இந்த தவறான கருத்தின் அடிப்படை ஜிஹாது என்று நினைத்து இவ்வாறுள்ள தீவிரவாத செயல்களிலும் மற்ற பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபட்டிருக்கிறது இந்த முல்லாக்கள் தான் காரணம். குறிப்பாக பாகிஸ்தானில் மௌலானா மௌதூதி சாஹிப் இவ்வாறு முர்த்தத்தான மக்கள் கொல்லப்பட வேண்டும், இஸ்லாத்திலிருந்து விட்டுவிட்டு போன மக்கள் கொல்லப்பட வேண்டும், அவ்வாறு அகமதிகள் விட்டுவிட்டு போயவர்கள் அவர்கள் வாஜிபுல் கத்தல் கண்டிப்பா அவங்களை கொன்னுதான் ஆவணம் என்று அகமதிகள் சம்பந்தமா குறிப்பாக ஒரு நூலை எழுதி மக்கள் மத்தியில் பிரசுரப்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் இவ்வாறுள்ள எல்லா கலவரங்களும் உருவாயிட்டுள்ளது என்பதும் ஒரு உண்மையாகும். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் ஜிஹாத் தொடர்பாக விரிவான முறையில் விளக்கியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் லாகூரில் நடைபெற்ற இந்த கோர சம்பவம் தொடர்பாகவும் நாம் விளக்கியிருக்கிறோம். அபூஜஹிலினுடைய பண்புகளை இந்த மௌலவிமார்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அகமதி முஸ்லீம்கள் ஹதரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி பொறுமை காத்து வருகிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். எனவே அகமதிகளுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்து நிற்பார்கள், இந்த மனிதரையும் சார்ந்து நிற்க மாட்டார்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் எங்களுக்கு நீங்கள் தாராளமாக எழுதலாம். இன்ஷா அல்லாஹ் ஜிஹாத் தொடர்பாக இன்னும் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் நாங்கள் தெளிவாக விளக்க இருக்கிறோம். எனவே இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி